பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நம்ம ஒரு பேசிக்காக வந்து எப்படி இப்போ எல்லாருமே வந்து சொல்லுங்க நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு நம்ம லெசன் ரிலேட்டடாக யாருமே எதுவும் சொல்லணும். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் மெயினாக ஒரு சின்ன கீவேர்ட்ஸ் என்னன்னா கான்டெக்ஸ்ட் ஆஃப் எலக்டோர்ஸ், பப்ளிக் ஒப்பீனியன், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மேக்கிங் பாலிசி, ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு நல்ல லீடர்ஸை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய கட்சி இருக்கிறது செய்யுது. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு கட்சி வந்துருக்காது என்ன டிவிகே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. இப்போ அவங்க வந்து புதுசாக இப்போ அவங்களுக்கு குறைச்சிட முடியாது. இப்போ அவங்க புதுசாக வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ முக ஸ்டாலின் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 2500 இப்போ தரேன் அப்படின்னு சொன்னால் விஜயோட நான் உங்களுக்கு 4000 ரூபாய் தரேன், உங்களுக்கு எஜுகேஷனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அவங்க போட்டிக்கு வந்துடுறாரு. உடனே முக ஸ்டாலினை பற்றி எனக்கு ஒரு சின்ன டைலாக் சொல்லி அங்கே ஒரு டைலாக்கை சொல்லி அவரை வந்து மன்னிக்க முடியாது. ஸோ அப்படியெல்லாம் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு ரிலேஷனுக்கு அவங்க வந்து ஒரு குட் பாத்தில் போனாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல இதாக இருக்கும். சரி, அவங்களையுமே குறை சொல்லிட்டு இவங்க வந்து இதை பண்ணுறாங்க. இப்போ கல்யாணம் அவங்களுக்கு 1.5 பவுன் ரிங் போடுறேன், தாய் மாமன் நான் அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணுறாங்க. முக ஸ்டாலின் நமக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க தானே. எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க. விஜய் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து பாருங்க, நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் பாருங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாரு. அதனால இப்போ என்னென்னா நம்ம ஓட்டு வந்து நம்மளோட முடியல. அதனால நம்ம என்னென்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம படிச்சுக்கலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குலாம் வந்து நோட்டீஸ் தருவாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், கண்டிப்பாக போடணும், உங்களுக்கு 500 ரூபாய் தருவோம், முக ஸ்டாலின் தான் நம்ம நல்லா பண்ணுவாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு நிறைய நோட்டீஸ்லாம் வந்து தருவாங்கல்ல. அதனால நம்ம வந்து ரூபா தாராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு காலேஜ் உண்டு. இப்போ அவங்க ரூபா தந்தாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம அவங்களுக்கே போடுவோம். நமக்கு 5000 ரூபாய் தந்துருக்காங்கல்ல, அப்புறம் அவங்க போடுறதுனா அவங்க என்ன நினைப்பாங்க அந்த அதை விட்டுட்டு நம்மளுக்கு யாரை